ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க முன் வந்திருக்கிறோம். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அநேகருக்கு ஷேர் செய்வதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வீடியோவில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் என்று பார்த்தோம். அப்படி என்றால் ஆதியாகமம் புஸ்தகம் இந்த 1ஆம் அதிகாரத்தில் 6 நாள் படைப்பு குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். 1வது நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2வது நாளிலே ஆகாய விரிவை உண்டாக்கினார். 3வது நாளிலே புல் பூண்டு செடி மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார். 4வது நாளிலே சூரியன் சந்திரனை உண்டாக்கினார். 5வது நாளிலே பறவைகளையும் ஊரும் ஜந்துக்களையும் மிருகங்களையும் உண்டாக்கினார். 6வது நாளிலே மனிதனை உண்டாக்கினார். இப்படித்தான் நாம் 1வது 6 நாள் படைப்பு குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, அதாவது போன காணொலியிலே நான் சொன்னது போல அநேகர் கேட்கக்கூடிய கேள்விகள். எப்படி இந்த பூமி சூரியன் இல்லாமல் சுற்றி வந்தது? காரணம் என்ன? இந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 4வது நாளில் தான் சூரியனை படைத்ததாக நாம் வாசிக்கிறோம். அநேக நேரத்திலே அதனுடைய உள்ளான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், இந்த பூலோகம் 6 நாள் படைப்பிற்கு அப்புறம் 2500 வருடங்கள் கழித்துத்தான் ஆண்டவர் மோசேக்கு இந்த பூலோகத்தை எப்படி படைத்தார் என்பதை தரிசனத்தின் மூலமாக என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அநேகர் பரிசுத்த வேதாகமத்தில் ஏதாவது ஒரு காரியம் நாம் சொல்லிவிட்டால் பதஷ்டம் அடைந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அந்த பரிசுத்த வேதாகமத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பக்தி. ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் உள்ளான சத்தியங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். அதாவது விஷன் இன்ஸ்பிரேஷன், வெர்பல் இன்ஸ்பிரேஷன் என்று 2 விதமான விளக்கங்களை நாம் பார்க்க முடியும். அதாவது விஷன் இன்ஸ்பிரேஷன் என்றால் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்கிறார்? தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். நேரடியாக வந்து பேசுவது கிடையாது. வெர்பல் இன்ஸ்பிரேஷன் என்றால் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் இந்த 6 நாள் படைப்பை ஆண்டவர் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாரா அல்லது தரிசனத்தில் காட்டினாரா என்றால் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தரிசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காட்டுகிறார். காரணம் என்ன? அவர் வார்த்தையின் மூலமாக சொல்லி இருப்பார் என்றால், குறிப்பாக நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அப்படி என்று ஓய்வு நாளுக்கான சத்தியத்தை நீங்கள் ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கலாம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆனால் ஆதியாகமம் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. ஆகவே இதை தரிசனமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். எங்கே வெளிப்படுத்துகிறார்? மோசே அங்கே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது இந்த தரிசனத்தை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை மோசே என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவரிடத்துல ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த பூலோகத்தை நீர் எப்படி உண்டாக்கினீர்? இந்த பூலோகத்தின் படைப்பின் ரகசியம் என்ன என்று அவர் என்ன செய்திருக்கலாம்? ஜெபித்து வந்திருக்கலாம். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலின் மீட்புக்காக ஜெபித்தவர் அந்த மோசே. அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். அப்படி கேட்டது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவரையே தலைவராக அனுப்பி என்ன செய்கிறார்? அந்த இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறார்.
பார்வோனிடமிருந்து. அதே போல இந்த சம்பவத்தையும் கூட ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? கண்டிப்பாக அவருக்கு வெளிப்படுத்தி இருப்பார். காரணம் என்ன? இன்றைக்கு நாம் எப்படி படிக்க வேண்டும்? அந்த நாட்களிலே விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலம். காரணம் என்ன? தானியேலின் புஸ்தகத்தின்படி நான் ஏற்கனவே சொன்னதுபடி அந்த புஸ்தகத்தை ஆண்டவர் மூடி வைக்கும்படிக்காக சொல்லுகிறார். ஆனால் யோவான் இடத்துல சொல்லும் பொழுது என்ன செய்கிறார்? அந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு காணொலியிலே சொன்னது பிரகாரமாக 17வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் முழு வெளிப்பாடு இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் முழு வெளிப்பாடு எப்பொழுது மனிதனுக்கு தோன்ற ஆரம்பித்ததோ அந்த நாட்களில் தான் பரிணாம கொள்கையும் என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. அப்படி பரிணாம கொள்கை என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, இப்படியெல்லாம் பரிணாம கொள்கை. ஒருவர் துயரப்படுவாரானால் கடவுள் இருந்தால் ஏன் அவன் துயரப்படுவான்? இப்படியெல்லாம் பல கேள்விகள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த மாத்திரத்துல ஆண்டவர் இந்த பூலோகத்தை என்ன செய்தார்? 6 நாள் எடுத்து படைத்தார் என்பதற்கு பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஆகவே மோசைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரிசனம் கொடுக்கிறார். அப்படி மோசைக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு புரிந்ததோ அந்த அளவிற்கு என்ன செய்கிறார்? எழுதி கொடுக்கிறார். எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? அதாவது இந்த பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்படி என்றால் இந்த பூமி 6 நாள் படைப்பிற்கு முன்பதாக இந்த பூமி ஒருவேளை, அதாவது இன்றைக்கு கூட சூரியனுக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு கோள், அங்கே இன்னும் என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு பகுதியில இந்த பூமி என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சோலார் சிஸ்டத்திலே இருந்திருக்க வேண்டும். புளூட்டோ, நீங்கள் புளூட்டோவை குறித்து பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கும் இருளாகத்தான் காணப்படுகிறது. அந்த புளூட்டோவுக்கு இன்னும் வெளிச்சம் போய் சேரவில்லை, அது பனிக்கட்டியாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பூமி என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த புளூட்டோவுக்கு முன்பாகவோ பின்பாகவோ என்ன செய்திருக்க வேண்டும்? இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவுடன் இந்த பூமி என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த புளூட்டோவுக்கு முன்போ பின்போ இருந்த அந்த பூமி சூரியனுக்கு அருகே வந்திருக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த பூமியின் மேல் தண்ணீர் இருந்தது என்றால் அது ஐஸாக இருந்திருக்கிறது. அந்த தண்ணீர் உருகின மாத்திரத்தில் தான் இந்த பனி, அதாவது நீர் திவலைகள் என்ன செய்கிறது? எங்கும் பரவுகிறது. இன்றைக்கு இந்த நீர் திவலைகள் தான் நாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு கண்ணாடி குவி வில்லைகளாக இருக்கிறதை நாம் காணலாம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மோசைக்கு கொடுத்த அந்த தரிசனத்திலே இந்த பூமி எங்கிருந்தது, எப்படி இருந்தது என்று என்ன செய்யவில்லை? அவர் சொல்லவில்லை. அதற்கு மாறாக தெளிவாக நாம் வாசிக்கக்கூடியது என்னவென்றால், இந்த பூமி இருளில் இருந்தது. அப்படி என்றால் அது ஐஸ் கட்டியாக இருந்தது. அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதலாவது நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அது என்ன செய்கிறது? சூரியனுக்கு அருகாமையிலே வந்து அது உருக ஆரம்பிக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியிலே நாம் பார்ப்போம். இந்த சேனலை நீங்கள் பார்க்கும்படி, சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.